لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا الحمد لله الذي نجانا من القوم الظالمين الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشانه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه والهادي إلى إحسانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه إلى آخر الآية. قال النبي صلى الله عليه وسلم سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله إلى آخر الحديث. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله يا حبيب الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني شيخ ومرشدا. எழில்மிகு ஆன்மீக வசந்தமாம் இந்த இஸ்லாம் எனும் அறப்பாதையில் நம் எல்லோரையும் நடைபோடச் செய்த அந்த ஏக வல்லோனான கிருபையுடைய அல்லாஹுவிற்கே கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாகுக. பார்ப்புகளும் ஆன்மீக வழிமுறையில் திருவுருவாய் திகழும் மக்கத்து ராஜாவாம் மதீனத்து ரோஜாவாம் எமுயிரான எமுயிருக்கும் உயிரான எமுயிரிலும் மேலான எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஈட்டி முனையில் நின்றாலும் ஒருபோதும் நாங்கள் ஈமானை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று உறக்க சொன்ன எம் சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபஉத் தாபீன்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் எல்லோரின் மீதும் இந்த ஊர் மக்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாகுக. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வாரிசுகள் என்று சொன்ன அருமையான மதரசாவினுடைய உஸ்தாதுமார்களே, இந்த வாரிசாக ஆகுவதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கும் என் அன்பான மாணவ செல்வங்களே, இதற்காக வேண்டி உறுதுணையாக இருக்கும் நிர்வாக பெருமக்களே, ஊர் பெருமக்களே, உங்களுடைய துவாவை எதிர்பார்த்தவன் மறுபடியும் நான் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் சஹாபாக்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு தான் சென்றார்கள். நபிகாலத்திற்கு முன்னால் எந்தெந்த நபிமார்கள் வந்தார்கள் என்று நபிமார்களின் வாழ்வையும் சொன்னார்கள், வலிமார்களின் வாழ்வையும் சொன்னார்கள், வழிகாட்டுதல்களையும் சொன்னார்கள். ஏன் அதற்கு முன்னதாக மனிதனினுடைய ஆரம்ப படைப்பு எப்படிப்பட்டது, முதலாவது படைக்கப்பட்ட மனிதர் யார், நபியார் என்பது மனிதனினுடைய ஆரம்ப படைப்பை பற்றி சொன்னார்கள் என்பதோடு மாத்திரம் கிடையாது. இவ்வுலகில் மனிதன் தோன்றுவதற்கு முன்னால் இவ்வுலகில் என்னவெல்லாம் நடந்தது, யார் வாழ்ந்தார் என்பதையும் சொன்னார்கள் எம் பெருமானார். அதற்கு முன்னதாக அவ்வளுமா ஹலகல்லா, இறைவன் இவ்வுலகத்தில் முதலாவதாக படைத்ததென்னதென்பதை
இவ்வுலகில் இறைவன் முதலாவதாக எதை முதலாவதாக படைத்தான் என்று இந்த உலகத்தின் ஆரம்ப நிலை குறித்து எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசையாக சஹாபாக்களுக்கு இந்த உம்மத்திற்கு விளக்கி முடித்தது போல் இந்த உலகத்தினுடைய முடிவு குறித்தும் எம்பெருமானார் விளக்கினார்கள். இந்த உலகத்தினுடைய கடைசி நேரம், இந்த உலகத்தினுடைய இறுதி கட்டம் எப்படி இருக்கும், 7 மிகப்பெரிய அடையாளங்கள் வரும் என்று எம்பெருமானார் அதற்கு அடுத்ததாக உலகத்தினுடைய இறுதி என்னவென்ன நடக்கும். ஓ புஸ்ஸத்தில் ஜிபாலு மஸ்ஸா, மலைகள் எல்லாம் தூள் தூளாக ஆக்கப்பட்டு வஹபா மும்பஸ்ஸா, அது புழுதி பறக்கப்பட்டதாக ஆக்கப்படும். மனிதர்கள் எல்லோரும் போதையானவர்களில் போர் இருப்பார்கள். ததுகளுக்குள்ளும் உறுதியாத்தின் அம்மாரதாத், ஒரு பெண்மணி தன் பிள்ளைக்கு பால் கொடுப்பது கூட தெரியாமல் மறந்து போகி விடுவாளே. ஒரு கர்ப்பிணி பெண் தன் கர்ப்பம் கலைந்து போவது கூட தெரியாமல் இருப்பாளே. அப்படிப்பட்டதாக இந்த உலகத்தினுடைய கடைசி நேரம் இருக்கும் என்று எம்பெருமானார் உலகத்தினுடைய ஆரம்ப நிலை குறித்தும் பேசினார்கள். இந்த உலகத்தினுடைய கடைநிலை குறித்தும் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக சொல்லி தந்தார்கள். அதில் சொல்வார்கள் அல்லவா, இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் அது எப்படிப்பட்டது சொல்வார்கள். சூர் ஊதப்படும், ஒரு மலக்கால் வானத்தில் இருக்கும் மனிதர்கள் எல்லாம் மரணித்து போவார்கள், மிருகங்கள் எல்லாம் மரணித்து போகும். ஏன் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளும் போக மரணித்து போவார்கள் என்று உலகத்தினுடைய கடைசி நாள் கடைசி நேரம் குறித்தும் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள் அல்லவா. இப்படித்தான் உலகம் முடிந்து போகும் என்பதை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை விளக்கிய எம்பெருமானார் மறு உலகத்தை குறித்தும் சொன்னார்கள். இந்த உலகம் முடிந்து போன பிறகு மறு உலகத்திலே என்ன நடக்கும்? சும்ம நுஃபிக ஃபீஹி உஹ்ரா ஃபைதாகும் கியாமு யன்துரூன், மறுபடியும் ஒரு சூர் ஊதப்படும். மறுபடியும் ஒரு சூது ஊறப்பட்டு மனிதர்கள் எல்லாம் விரைந்து எழுந்திருப்பார்கள். எந்த மனிதர்களுக்கும் ஆடை இருக்காது. மற்ற மனிதனின் உறுப்புகளை பார்ப்பதற்கு கூட இவனுக்கு சிந்தனை வராது. அந்த நாள் மிக படுபயங்கரமான நாள் என்று சொன்னார்களே. சில மனிதர்கள் ருக்குபானன், மூட்டுகளால் நடந்து வருவார்கள். சில மனிதர்கள் யம்ஷூன அலா உஜூஹிஹிம், முகத்தால் நடந்து வருவார்கள் சில மனிதர்கள் என்று எம்பெருமானார் இந்நாளினுடைய பயங்கரம் குறித்து எம் சஹாபாக்களுக்கு இந்த உம்மத்திற்கு முழுக்க 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 விளக்கி சென்றார்கள் அல்லவா. அதன் வரிசையில் இந்த உலகம் முடிந்து மறு உலகத்திலே சூர் ஊதப்பட்டு எல்லா மனிதர்களும் எழுந்து அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் நடந்து செல்வார்கள் அல்லவா. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை கூட ஒரு மனிதன் கண்டுகொள்ளாமல் ஓடுவானே. தன்னோடு பிறந்த சகோதரனை விட்டு விட்டு ஓடுவானே. தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை எல்லாம் விட்டு விட்டு ஒரு மனிதன் ஓடுவானே. இந்த உலக வாழ்க்கையில் தனக்கு உறுதுணையாக இருந்த அந்த மனைவியையும் விட்டு விட்டு ஒரு மனிதன் ஓடுவான் ஓடுவான் ஓடுவான். எங்கு ஓடு ஒளிந்து போகுவான், எங்கும் ஓடி ஒளிய முடியாது. எம்பெருமானார் தொடர்ந்து பேசுவார்கள் அல்லவா. ததுனுஷம்சி யௌமல் கியாமதி அலா கதிரி மைல், அன்றைய தினம் மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு பயந்தோடக்கூடிய அந்த தினத்திலே சூரியனின் நிலை குறித்து எம்பெருமானார் பேசுவார்கள். ததுனுஷம்சி யௌமல் கியாமத்தி அலா கதிரி மைல், சுமார் ஒரு மைல் தூரத்திற்கு பக்கத்திலே சூரியன் வந்துவிடும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைதூரம் சுமார் அது 1.5 கிலோமீட்டர் மாத்திரமே இருக்கும் என்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா. அந்த பயங்கரமான நாள், அந்த பயங்கரமான நாள் சொல்வார்களே. உலகத்திலே இப்போது உலகத்திலே பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைதூரம் எவ்வளவு தெரியுமா? சுமார் 20 கோடியே 15 லட்சம் கிலோமீட்டர். 20 கோடியே 15 லட்சம் கிலோமீட்டர் இருக்கும் போதே இந்த சூரிய உஷ்ணத்தினால் நாம் தாக்கப்படுகிறோமே. எத்தனையோ பேர் பாதிக்கப்படுகிறார்களே. குளிர்சாதன பெட்டியை நாம் பயன்படுத்துகிறோமே. சில மனிதர்கள்
வெயிலின் உஷ்ணத்தினால் வீட்டில் ஒளிந்து கொள்கிறார்களே, சில மனிதர்கள் வெயிலின் உஷ்ணத்தினால் மரத்து நிழலில் பதுங்கிக் கொள்கிறார்களே, அந்த நாள் எந்த ஒரு கட்டிடங்களும் இருக்காது, எந்த மரமும் இருக்காது. சூரியன் உன் தலைக்கு மேல் இருக்குமே, சூரியன் உன் தலைக்கு பக்கத்தில் இருக்கும். என் பெருமானார் அந்த நாளை விளக்குவார்கள். சில பேர்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவ சுமைகளின் காரணமாக அவன் இவ்வுலகத்தில் வாழும் போது எந்த அளவிற்கு பாவம் செய்தானோ அந்த அளவிற்கு வியர்வை கொட்டும், அந்த அளவிற்கு வியர்வையில் மூழ்கி போகுவான். சில மனிதர்கள் இலா காபை கரண்டாய்க்கால் வரை அவர்களுக்கு வியர்வை வரும், வியர்வை நிரப்பும். ஒமினுகும் மன் தபுலுகு இலா சாக்கை, சில மனிதர்களுக்கு காலினுடைய பாதி அளவிற்கு வியர்வை வரும். ஒமினுகும் மன் தபுலுகு இலா வஸ்தி, சில மனிதர்களுக்கு உடம்பினுடைய பாதி பகுதி வரை வியர்வை வரும். சில மனிதர்கள் யுல்ஜிமுகுமுல் ஐரக், அந்த வேர்வையிலேயே மூழ்கி போகி விடுவார்கள். சில மனிதர்கள் பாவத்தினுடைய அளவிற்கு ஒரு மனிதனுக்கு வியர்வை வரும் என்று எம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா. அந்த கடினமான நேரம், மிக மிக சூரியன் பக்கத்திலே, சூரியன் உஷ்ணத்தை கக்கக்கூடிய அந்த நேரத்திலே எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி அர்ஷி. அந்த கடுமையான நேரத்திலே ஒரு 7 கூட்டத்திற்கு மாத்திரம் இறைவன் அவனுடைய அர்ஷுக்கு கீழ் நிழல் கொடுப்பான் என்று எம்பெருமான் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. 7 நபர்களுக்கு. 7 என்பது மிக பிரத்யேகமான ஒரு விசேஷமான எண்ணும் கூட. வானமும் 7, பூமியும் 7, நமக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆன் இறங்கியதும் 27 என்று சொல்வார்கள் அல்லவா. அந்த சபாத்துன், அந்த 7 கூட்டத்தை பற்றி எம் பெருமானார் ஹதீஸிலே விளக்கினார்கள். அந்த கூட்டத்தார்களுக்கு மாத்திரம் அரிசிக்கு கீழ் நிழல் கொடுக்கப்படும், மற்ற எந்த மனிதருக்கும் அந்த அரிசிக்கு கீழ் நிழல் கிடைக்காது என்று எம் பெருமானார் சொல்லுவார்கள். அரிசி என்றால் என்ன? அரிசி எப்படிப்பட்டது? குர்ஆனிலே வரும் அல்லவா, வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அர்ஷ் அல்ல, அந்த அர்ஷுக்குள் இருக்கக்கூட குர்சி கூட வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அது இந்த 7 வானங்களை விடவும் 7 பூமியை விடவும் வசிஅ, அது விசாலமானது, மிக பெரியது என்று இறைவன் பதிவு செய்கிறான் அல்லவா. அப்படி என்றால் அர்ஷ் எப்படிப்பட்டது? எம் பெண்மான் சொல்வார்கள் அல்லவா, ஹலகல்லாஹு அர்பாத அஷியா பி எதிஹி, இறைவன் எல்லா வஸ்துக்களையும் எல்லா மஹ்லூகாத்துகளையும் குன் என்ற ஒரு சொல்லால் படைத்தான். ஆனால் ஒரு 4 விஷயங்களை மாத்திரம் இறைவன் தன்னுடைய புனித கையால் படைத்தான் என்பார்கள் அல்லவா எம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் முதலாவதாக அல் அர்ஷ் என்பதை குறிப்பிடுவார்கள். இறைவனின் கையால் படைக்கப்பட்டது என்பார்கள். ரப்புல் அர்ஷில் கரீம், ரப்புல் அர்ஷில் மஜீத், மிக கண்ணியமான அரிசி, மகத்துவமான அரிசி என்று இறைவன் குர்ஆனிலே அந்த அரிசியை பதிவு செய்வான் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த புனிதமான மகத்துவமான கண்ணியம் வாய்ந்த அந்த அரிசிக்கு கீழ் யாருக்கு நிழல் கிடைக்கும்? எம் பெருமான் அந்த 7 நபர்களை குறிப்பிடும் போது முதலாவதாக சொல்வார்கள், முதலாவது நபர் இமாமுன் ஆதில், நீதமான இமாம், ஒரு நீதமான தலைவர், மக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், லா யகாஃபூன லௌமத லாயிம், நாம் இப்படி தீர்ப்பளித்தால் மக்கள் நம்மை சபிப்பார்கள் திட்டுவார்கள் என்றெல்லாம் பயப்படாமல் மிக தைரியமாக இதுதான் உண்மை, குலில் ஹக்க வலவ் கான முர்ரா, இதுதான் உண்மை என்று ஒரு இமாம் நடந்து கொள்கிறார்கள் அல்லவா. நீதமாக அந்த இமாம் அந்த அரிசிக்கு கீழ் இடம் பிடிப்பார் என்பார்கள் எம் பெருமான். இன்னஃபில் ஜன்னதி தரஜத்துன் லா யபுலுகுஹா இமாமுன் ஆதிலுன் இல்லா இமாமுன் ஆதிலுன். சுவனத்தில் ஒரு அந்தஸ்து உண்டு, ஒரு படித்தரம் உண்டு, அதை எந்த ஒரு மனிதரும் நெருங்கிவிட முடியாது, எந்த ஒரு வணக்கஸ்தாலியும் நெருங்கிவிட முடியாது. ஆனால் ஒரு நீதமான அரசன் தான் அந்த அந்தஸ்தை எத்திவிட முடியும் என்பார்களே எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீதமான அரசன். ஒரே ஒரு நாள் ஒரு அரசன் நீதமாக நடப்பதற்கு என்ன கூலி தெரியுமா? என்ன சிறப்பு தெரியுமா? யௌமும் மின் இமாமின் ஆதிலின், ஒரே ஒரு நாள் ஒரு இமாம்
ஒரு தலைவர் நீதமாக நடப்பதற்குரிய கூலி அஃதலு மின் இபாதத்தி சித்தீன ஸனா, பெருமான் சொல்வார்கள் அல்லவா, 60 ஆண்டுகள் இபாதத்து செய்வதை விட மக்களிடத்திலே எந்த ஒரு பாகுபாடும் காட்டாமல் நீதமாக நடக்கிற இமாம் 60 ஆண்டுகள் இபாதத்து செய்வதை விடவும் அந்த ஒரு நாள் நீதம் அது மிக சிறப்பு வாய்ந்தது என்பார்கள் எம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுஃபியான் தௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, 2 பேர் சின்ஃபான், இந்த 2 கூட்டம் திரிந்து விட்டால் இந்த உலகமே திரிந்துவிடும், இந்த சமுதாயமே திரிந்துவிடும் என்பார்களே. சின்ஃபானி இதா சலுஹா சலுஹத்தில் உம்மா, 2 பேர், அந்த 2 பேர் சீர்திருத்தம் செய்து கொண்டால், தன்னை சீர்படுத்திக் கொண்டால், சலுஹத்தில் உம்மா, இந்த உம்மத்து முழுக்க முழுக்க சீர்திருத்தம் பெற்றுவிடும், இந்த உம்மத்து முழுக்க முழுக்க திரிந்துவிடும். வைதா ஃபசதா, அந்த 2 பேரும் சீர்கெட்டு விட்டால், தன்னை திருத்தி கொள்ளாவிட்டால், ஃபசதத்தில் உம்மா, இந்த உம்மத்து முழுக்க முழுக்க ஃபசாதில் போகிவிடும், கெட்டு போகிவிடும், அநீதத்தில் மூழ்கிவிடும் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள். அஸ்ஸுல்தான் வல் உலமா, அரசனும் உலமாக்களும் என்று சொல்வார். மக்களை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசன் சீர்பெற்று விட்டால் மக்கள் எல்லோரும் சீர்பெற்று விடுவார்கள். மக்களுக்கு மார்க்க கல்வியை, நாயகத்தின் வரலாற்றை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த உலமாக்கள் அவர்கள் சீராக நடந்தாலும் இந்த உம்மத்து முழுக்க முழுக்க சீராக நடந்துவிடும் என்று சுஃபியான் தௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் அல்லவா. அந்த நீதமான அரசர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதத்தினுடைய உருவம் என்று சொல்லப்படுமே. மிஸ்ர் தேசத்திலே ஒரு கிறிஸ்தவ பெண்மணி மிஸ்ர் தேசத்தில் ஆட்சி செய்யக்கூடிய அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து புகார் செய்வதற்காக வேண்டி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி வருகிறார்கள். யா ஹலீஃபா, மிஸ்ரில் இருக்கக்கூடிய என்னுடைய வீடு முழுக்க முழுக்க அது பள்ளிவாசலாக மாற்றப்பட்டு விட்டது. பள்ளிக்கு பக்கத்திலே நான் குடியிருந்தேன். இப்போது என் வீடு இருந்த இடம் அது முஸ்லிம்கள் தொழுகக்கூடிய பள்ளியாக மாறிவிட்டதென்று மசீஹியா ஒரு கிறிஸ்தவ பெண் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னபோது, அங்கு ஆட்சி செய்வது யார், அங்கு நிர்வாகம் செய்வது யார் என்பதை அழைத்து அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிடுவார்கள். ஓ தோழர், என்ன செய்தி, இந்த பெண்ணினுடைய வீடு பள்ளியாக மாற்றப்பட்டு விட்டது, எதற்காக வேண்டி நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்று கேட்க அவர் சொல்லுவார், அன்னல் முஸ்லிமீன கஸரு வஸ்பஹல் மஸ்ஜிது யுதீக் பிஹும். யா ஹலீஃபா அவர்களே, உங்களுடைய ஆட்சியிலே முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கம் மிக தூரத்திலே பரவிவிட்டது. மிஸ்ர் முழுக்க இஸ்லாமிய மனிதர்களாகவே சஹாபாக்களாகவே மாறிவிட்டார்கள். எனவே எல்லோரும் தொழுகுவதற்கு அந்த பள்ளியில் இடம் பத்தாது. எனவே இந்த பெண்மணியினுடைய வீடுதான் பக்கத்தில் இருக்கிறது. பள்ளியை விரிவாக்கம் செய்வதாக இருந்தால் இந்த பெண்மணியினுடைய வீடு தகர்க்கப்பட வேண்டும், அது இடிக்கப்பட வேண்டும். எனவே அப்பெண்மணியினுடைய வீட்டு இடிக்கப்பட்டு அது பள்ளியாக மாற்றப்பட்டு சமணத்வாரிகா ஓ பாலக ஃபிஸ்ஸமனி, அந்த பெண்ணிடத்தில் நான் சொல்லிவிட்டேனே, உங்கள் வீட்டுக்கு எவ்வளவு தொகை செலவாகும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதையும் தாண்டி ஓ பாலக ஃபிஸ்ஸமன், நான் அதைவிட அதிகமாகவும் நான் கூலி தருகிறேன் என்று அந்த பெண்ணிடத்தில் சொல்லப்பட்ட பிறகுதான் அந்த பெண்ணினுடைய வீடு இடிக்கப்பட்டு அது மஸ்ஜிதாக மாற்றப்பட்டது. அந்த பெண்ணிடத்தில் நான் அந்த பணத்தை கொடுத்தேன். உங்களுடைய வீட்டுக்குரிய நிலத்திற்குரிய பணம் இதுதான் என்று நான் கொடுத்த போது அந்த பெண் அதை பொருந்தி கொள்ளவில்லை. எனவே அப்பணத்தையும் நான் எடுக்கவில்லை. பைத்துல் மால், பைத்துல் மாலிலே நான் அதை சேர்த்து விட்டேன். தாஹுதுஹு மதாஷாத், அந்த பெண் நாடிய போது, அவளுக்கு விருப்பமான போது அந்த பணத்தை எடுத்து கொள்ளட்டும் என்று நான் பைத்துல் மாலிலே நான் ஒதுக்கி விட்டேனே. எனக்காக வேண்டி இதை நான் செய்யவில்லை, முஸ்லிம்கள் தொழுகுவதற்காக வேண்டிதான் நான் இதை செய்தேன். எனக்காக வேண்டி இதை செய்யவில்லை, இறைவனை தொழுவதற்காக வேண்டிதான் இதை செய்தேன் என்று அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதத்தை எடுத்து வைத்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நீங்கள் செய்தது முற்றிலுமாக தவறு. ஒரு பெண்மணியின் அனுமதி இல்லாமல்
அந்த பெண்மணியினுடைய வீட்டை நீங்கள் பள்ளியாக கட்டிவிட்டீர்களே, அந்த பெண்மணி பொருந்திக் கொள்ளவில்லையே. அன்னாம்ரன் சொன்னார்கள், ஐயஹ்திமல் பினா அல் ஜதீத மினல் மஸ்ஜித், நீங்கள் புதிதாக கட்டிய இழுத்து கட்டிய அந்த பள்ளி முழுக்க முழுக்க இடிக்கப்பட்டு இலல் மர்ஆ, அந்த பெண்ணுடைய வீடு மறுபடியும் கானத் கைஃப கானத், அது இருந்தது போலவே கெட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பு போடுவார்கள் அல்லவா. மாற்று மத பெண்ணாக இருந்தாலும் கூட நீதமாக நடந்தார்கள் அல்லவா. மாற்று மத பெண்ணாக இருந்தாலும் கூட இறைவனை தொழுகக்கூடிய பள்ளியும் இடிக்கப்பட்டதல்லவா. ஒரு பெண் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இதை போன்ற நீதமான அரசர்கள் ஆட்சியாளர்களுக்கு அந்த நிழல் உண்டு என்பார்கள் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போது அப்படியா நடக்கிறது? மிக மிக அநீதமான ஆட்சி. 16ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட பாபரி மஸ்ஜித் ஒரு 400-500 ஆண்டுகள் தாண்டி அந்த இடத்திலே அது ராமர் பிறந்தார் என்று பல பொய்களை பிணைந்து இட்டுக்கட்டி பாபர் மஸ்ஜித் தகர்க்கப்பட்டு இப்போது கோயிலாக மாற்றப்பட்டிருக்கிறது. எம் பெருமான் சொல்வார்கள் அல்லவா, அஷத்துன் நாஸி யௌமல் கியாமத்தி இமாமுன் ஜாயிர், கியாமத்திலே கடுமையாக மக்களிலே தண்டிக்கப்படுபவர் இமாமுன் ஜாயிர், ஒரு அநீதமான அரசன். அவன் நரகத்தில் வீசப்படுவான் என்பதையும் தாண்டி அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் என்றார்கள் எம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இமாமுன் ஆதில், நீதமான அரசன் அந்த அரிசிக்கு கீழ் இடம் பிடிப்பான் என்பதில் இமாம்கள் சொல்வார்கள். ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் மாத்திரம் இங்கு நோக்கம் அல்ல, நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மட்டும் இங்கு நோக்கம் அல்ல, பொறுப்பு சாட்டப்பட்ட எல்லா தலைவர்களும் இந்த ஹதீஸிற்குள் வருவார்கள். மதரசாவை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்புதாரிகள், நிர்வாகதாரிகள் நீதமாக நடந்தால் அந்த அரிசியினுடைய நிழலுக்கு கீழ் இடம் பிடிப்பார்கள். மதரசாவை ஆளக்கூடிய பொறுப்புதாரிகள், பள்ளியை ஆளக்கூடிய பொறுப்புதாரிகள், ஏன் குடும்பத்தை ஆட்சி செய்யக்கூடிய, குடும்பத்தை கவனிக்கக்கூடிய ஒரு கணவனும் கூட, ஒரு தந்தையும் கூட தன் பிள்ளையிடத்தில் நீதமாக நடந்தால் இந்த பட்டியலிலே வருவான். தன் மனைவியிடத்தில் நீதமாக நடந்தால் இந்த பட்டியலிலே வருவான். தன் பெற்றோர்களிடத்தில் நீதமாக நடந்தால் இந்த பட்டியலிலே வருவான் என்று இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள் அல்லவா. ஆக நீதமான பொறுப்புதாரிகள் அரிசிக்கு கீழ் இடம் பிடிப்பார்கள் என்று முதலாவதாக எம் பெருமானார் இமாமுன் ஆதில் என்பதை சொன்னார்கள். இரண்டாவதாக சொல்லுவார்கள், இரண்டாவதாக அந்த அரிசிக்கு கீழ் இடம் பிடிப்பவர் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாலிபத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய வழிபாட்டிலே கழித்தாரே, அல்லாஹ்வினுடைய வழிபாட்டிலேயே வளர்த்து கொண்டாரே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இந்த அரிசிக்கு கீழ் இடம் பிடிப்பான் என்பார்கள். ஒரு வயோதிகன் அதிகமாக அமல் செய்வது பெரிதல்ல, ஒரு சிறுவன் அதிகமாக அமல் செய்வது பெரிதல்ல, ஒரு வயதுக்கு வந்த வாலிபன் ஷாப் அவன் அமல் செய்வதற்கு அதிக கூலி என்பார்கள் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முற்காலத்து இளைஞர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தொடர்போடு தானே இருந்தார்கள், அல்லாஹ்வினுடைய தொடர்போடு. சஹாபாக்கள் எம்பெருமான் சொல்வார்கள் அல்லவா, அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தியதிலே முதலாவது யார் தெரியுமா? ஆமனபிய ஷபாப் வ கஃபரபிய ஷுயூஹ், என்னை கொண்டு இஸ்லாம் ஏற்றது, என்னை கொண்டு ஈமான் கொண்டது, அல்லாஹ்வோடு முதலாவதாக தொடர்பு வைத்தது அது ஷபாப் என்பார்கள். வயோதிகர்கள் எல்லாம் மக்காவிலே என்னை மறுத்தார்கள், மதீனாவிலே என்னை மறுத்தார்கள், ஆனால் வாலிபர்கள் தான் அதிகம் அதிகம் என்னை கொண்டு ஈமான் கொண்டார்கள் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் உயர்வதற்கும் வளர்வதற்கும் உறுதுணையாக இருந்தது அது வாலிப சமூகம் என்பார்கள் எம் பெருமானார். 38 வயதில் இஸ்லாத்தை ஏற்ற சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிபர் தானே. 26 வயதில் இஸ்லாத்தை ஏற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிபர் தானே. 25 வயதில் இஸ்லாத்தை ஏற்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிபர் தானே. இப்படி வாலிப சமூகத்தால் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது என்பார்கள் எம் பெருமானார். ஈமான் கொள்வது மாத்திரமல்ல, இஸ்லாத்திற்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்தவர்கள் இந்த வாலிபர்கள் தானே. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் அது, இஸ்லாத்தினுடைய துவக்க காலகட்டம், இஸ்லாமிய மார்க்கம் மறைமுகமாக எத்தி வைக்கக்கூடிய அந்த நேரம் அது.
எம் பெருமான் சொச்சம் சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கும் போது ஒரு வாலிபர் கைதூக்கி எழுந்திருப்பாரே, அர்க்கம் என்று சொல்லப்படும் 15 வயது வாலிபர் அவர். 7ஆவதாக இஸ்லாத்தை ஏற்ற வாலிபர் அவர். 15 வயது வாலிபர் எழுந்து பேசுவார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், காபிர்களுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, தாருன் நதுவா, பாத்திலான கொள்கைகளை பேசுவதற்கு ஒரு இடம் இருக்கிறது, நம்மை தீர்த்து கட்டுவதற்கு அவர்கள் கூடி பேசுகிறார்களே, அதற்கென்று ஒரு இடம் வைத்திருக்கிறார்களே, ஹக்கை பேசக்கூடிய நமக்கென்று ஒரு இடம் இல்லையே, குர்ஆனை ஓதுவதற்கென்று ஒரு இடம் இல்லையே, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கென்று ஒரு இடம் இல்லையே யா ரசூலல்லாஹ், அதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று அர்கம் என்கிற ரதியல்லாஹு அன்ஹு 15 வயது வாலிபர் எழுந்து பேசிய போது என் பெருமான் சொல்வார்கள், ஆம், நமக்கென்று ஒரு தனியாக ஒரு இடம் வேண்டும் என்று சொல்ல, அதே வாலிபர் மறுபடியும் சொல்லுவார், எனக்கு பாத்தியப்பட்ட எனக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கிறது யா ரசூலல்லாஹ், அதை நான் இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி நான் கொடுப்பதற்கு தயாராக, உணவு வாங்குவதற்காக வேண்டி சென்று விடுவார். அப்போது இவர்கள் தனியாக இருக்கும் சமயத்தில் தகலத் அலைஹிம் ரஆ, ஒரு பெண் நுழைவாள், நஹ்ஸனன் நாஸி வஜ்ஹா, முகம் அழகான ஒரு பெண் நுழைந்து அந்த ஆணுக்கு முன்னால் நிற்கிற போது சுலைமான் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு ஏதாவது உணவு வேண்டுமா என்று கையில் இருக்கும் உணவை கொடுக்க, எனக்கு உணவெல்லாம் வேண்டாம், நீங்கள் வேண்டும் என்று அந்த பெண் பட மாட்டார், சரிபட்டு வர மாட்டார் என்று அந்த பெண் ஓடோடி விடுவார், அழுது கொண்டே இருப்பார்கள். உணவு நான் இல்லாமல் இருப்பதற்கு அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான் அல்லவா, ஒரு நேரத்தில் நீங்கி சென்று நான் அந்த அறையில் இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை, அப்படி நான் இருப்பதை விட்டும் அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான் அல்லவா, எனவே அந்த ரப்பை நினைத்து நான் அழுகிறேன், கதறுகிறேன் என்று அந்த நண்பரும் சேர்ந்து அழுகுவாரே. சுலைமான் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் சேர்ந்து அழுகுவார் அல்லவா. பெண் அழைத்தாள் என்பதற்காக அவர்கள் அழுகுவார்கள். அந்த இடத்தில் நல்லவேளை நான் இல்லை, இறைவன் காப்பாற்றி விட்டான் என்பதற்காக வேண்டி இவர் அழுகுவார் அல்லவா. இதை போன்ற வாலிபர்கள், இளைஞர்கள், ஆண்கள் அந்த அரிசின் நிழலிலே இடம் பிடிப்பார்கள். பெண் அழைத்த போதும் மறுக்கும் ஆண். கடைசியிலே சொல்வார்கள், கனவிலே வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அபுஷிருஹு பஷிருஹு, அந்த சுலைமான் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுபச்சோபனம் சொல்லி செல்வார்கள் அல்லவா. சுபச்சோபனம், உங்களுக்கு சுபனம் நிச்சயம் உண்டு என்று அந்த பாக்கியத்தை சொல்லி செல்வார்கள் அல்லவா. மிகப்பெரிய பாக்கியம். எம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்தானே சொன்னார்கள், ஒரு பெண்ணோடு பேசுவதல்ல, ஒரு பெண்ணை பார்ப்பதும் கூட தவறல்லவா சொன்னார்கள். லா துத்பிஉன் நظரத்தன் நظரத, நீ ஒரு முறை பார்ப்பதல்ல, இரண்டாவது முறை பார்ப்பது கூட, அந்நிய பெண்ணை பார்ப்பது கூட அது தவறு என்பார்கள் எம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஃபு தஇஃபு நிசாஉக்கும், ஆண்களே, ஆண்களுக்கு சொல்வார்கள், இஃபு நீங்கள் பத்தினித்தனமாக நடந்து கொள்ளுங்கள், மற்ற பெண்களை பார்ப்பதை விட்டும் உங்களது கண்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தஇஃபு நிசாவுக்கும், உங்கள் வீட்டு பெண்மணிகளும் பத்தினித்தனமாக நடந்து கொள்வார்கள். உங்களுடைய பத்தினித்தனம் தான் அது வீட்டு பெண்மணிகளையும் அது பத்தினிகளாக மாற்றும். மற்ற ஆண்களோடு அவர்கள் பேசாமல் இருப்பார்கள், நீங்கள் மற்ற பெண்களோடு பேசாமல் இருக்கும் காலம் என்றாம் என்று முதலாவதாக ஒரு ஆணுக்கு எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை போடுவார்கள் அல்லவா. அந்த பத்தினித்தனம், அந்த பத்தினித்தனம், ஒரு பெண் அழைத்த போது மறுக்கும் அந்த கல்பு, அந்த ஆண் இந்த அரிசின் நிழலில் இடம் பிடிப்பான் என்பார்கள் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆறாவதாக சொல்லுவார்கள், வரஜுலுன், ஒரு மனிதர், ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, அல்லாஹ்வை தனிமையில் நினைக்கிறார். ஃபஃபாலத் ஐனாஹ், அவருடைய இரண்டு கண்களிலேயும் தண்ணீர் கொட்டுகிறதல்லவா. அல்லாஹ்வை நினைத்து, அல்லாஹ்வினுடைய அதாபை நினைத்து, நரகத்தை நினைத்து, நியாமத்தை நினைத்து, சுவனத்தை கேட்டு ஒரு மனிதன் வெளிப்படையாக அழுகுவதல்ல, தனியாக இருக்கும் போதும் ஒரு மனிதன் அழுகிறான் அல்லவா. அந்த மனிதன், கண்ணீர் சிந்தக்கூடிய, அதிகம் அழுகக்கூடிய ஒரு மனிதன் அரிசின் நிழலில் இருப்பான் என்பார்கள் எம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படித்தானே, ஃபல்யதுஹகு கலீலன் வல்யபுகு கஸீரா, நீங்கள் குறைவாக சிரித்து கொள்ளுங்கள்,
அதிகமாக நீங்கள் அழுது கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கிறான் அல்லவா. சிரிப்பு இருக்க வேண்டும் என்றாலும் கூட அதைவிட அதிகத்துவமாக கசரத்தாக ஒரு மனிதனுக்கு அழுகை வேண்டும் என்பான் இறைவன். இன்றைக்கு உலகத்தில் சிரிக்கிறோம். ஜனவரி 10ஆம் நாள் சிரிப்பு தினமாகவே கொண்டாடப்படுகிறது. சுமார் 65 நாடுகளில் 6000 கிளப்புகள், 6000 கட்டிடங்கள் அது சிரிப்பதற்காக வேண்டியே கட்டப்பட்டிருக்கிறது. சிரிப்பது அது மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு நஷாத்தை, ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு மனிதன் சிரிப்பதால் சுமார் அந்த நேரத்தில் மாத்திரம் உடலில் இருக்கக்கூடிய 300 தசைகள் அசைகிறது. அது மிக நன்மை பயக்கும் என்று மருத்துவர்கள் எல்லாம் சொன்னாலும் கூட ஒரு மனிதன் அழுகுவதினால் மாத்திரமே கல்பு என்பது மெருகுவானதாக மாறும். ஒரு மனிதன் அழுதுகுவதால் மாத்திரமே தவறை தவிர்ந்து வெல்லக்கூடிய மனிதனாக மாறுவான். சிரிப்பதால் உடலில் பயம் ஏற்படுமே தவிர அழுகுவதால் மாத்திரம்தான் ஒரு மனிதன் தவறுகளை எல்லாம் தவிர்ந்து கொள்வான். சஹாபி கேட்பார் அல்லவா, மன் நஜாத் யா ரசூலல்லாஹ், வெற்றி என்பது எதில் இருக்கிறது, ஈடேற்றம் என்பது எதில் இருக்கிறது என்று சஹாபாக்கள் கேட்க சொல்வார்கள் அல்லவா. இபுக்கி அலா ஹத்தியத்திக்க, உன் தவறை நிலைத்து நீ அழுது கொண்டே இரு, அழுகையில்தான் உன் வெற்றி இருக்கிறது என்பார்கள் எம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்களோடு ஒரு இடத்தை கடந்து செல்வார்கள். அதாபு செய்யப்பட்ட இடம் அது, அதாபு இறங்கிய இடம் அது. சஹாபாக்களுக்கு சொல்வார்கள், லா ததுகுலு ஹாஉலாஇ முஅத்தபீன, அதாபு செய்யப்பட்ட இந்த மனிதர்களை நீங்கள் கடந்து போகாதீர்கள். இல்லான் தகுனு பாக்கீன், அழுத நிலையில் தவிர நீங்கள் இந்த இடத்தை கடக்க கூடாது. இது அதாபு இறங்கிய இடம். நீங்கள் அழுதவாறை இவ்விடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஒருவேளை ஃபைல்லம் தகுனு பாக்கீன், உங்களுக்கு அழுகை வரவில்லை என்று சொன்னால், உங்கள் கண்ணீரில் அந்த அழுகை வரவில்லை என்று சொன்னால், அழுக முடியாது என்று சொன்னால், பல ததுகுலு, நீங்கள் அந்த இடத்திற்கு நுழைய வேண்டாம். ஏன் தெரியுமா, அங்கு நீங்கள் அழுகாமல் நுழைந்தார் அவளுக்கு இறங்கிய அதாபு அது உங்களுக்கும் இறங்கிவிடும் என்பார்கள். அழுகாத இடத்திலே அதாபு இறங்கும் என்று எம் பெருமானார் கண்டித்தார்கள் சஹாபாக்களை. அழுகுவதற்கு எம் பெருமானார் கட்டளை போட்டார்கள் சஹாபாக்களை. எம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழுகை குறித்து மனைவிமார்கள் அறிவிப்பார்களே, சஹாபாக்கள் அறிவிப்பார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதால் அடுப்பில் உலை கொதிப்பது போல் கல்பிலிருந்து உடம்பிலிருந்து சத்தம் எழும் என்றும் என்று எம் பெருமானாரின் அழுகை குறித்து சஹாபாக்கள் பதிவு செய்வார்களே. வகான ரஜுலன் புக்கா லா யம்லிகு தமாகு ஹீன யக்ரஉல் குர்ஆன், சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சஹாபாக்கள் பதிவு செய்வார்கள், ரஜுலன் புக்கா, அவர் அழுது கொண்டே இருப்பார். ஹீன யக்ரஉல் குர்ஆன், குர்ஆன் ஓதிய காலத்திலே அவர் அழாத நாள் இல்லை. குர்ஆனை எடுத்தாலே பார்த்தாலே தேம்பி 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 அழுது கொள்வார் என்று சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அழுகையை பற்றி சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்களே. எந்த அளவுக்கு சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுகுவார்கள்னா, குஃபார்கள் பயந்து விடுவார்கள். இந்த அழுகையினால் நம்முடைய மனைவிமார்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு விடுவார்களோ, இஸ்லாமியராக மாறிவிடுவார்களோ. ஹஷீனா எஃப்தத்தின, நம்முடைய மனைவிமார்களை இவர் குழப்பத்தில் ஆழ்த்தி விடுவாரோ, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய மார்க்கத்தை விட்டு விட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை மாறிவிடுவார்களோ என்று சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அழுகையினால் மாற்றப்படுவார்கள் என்று குஃபார்கள் பயப்படுவார்கள் என்று சொன்னார். சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அழுகை எங்கே இருக்கிறது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்வார்களே, ஹத்தா யபுல்ல லஹியத்தஹு, மன்னரைக்கு சென்றால் கபருக்கு சென்றால் தாடி நலையும் அளவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகம் அதிகம் அழுகுவார்கள் என்று பதிவு செய்கிறார்களே. நாமெல்லாம் எப்போது அழுகுகிறோம்? துவா ஓதும் போதும் கூட நாம் சிரித்து கொண்டிருக்கிறோமே, குர்ஆன் ஓதுகிற போதும் கூட நாம் அசட்டையாக பேசிக் கொண்டிருக்கிறோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களா இல்லையா? ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை கொடுப்பதை விட, தர்மம் செய்வதை விட, சதகா செய்வதை விட கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீரை வெளிப்படுத்துவது சிறந்தது என்பார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள்,
என் கண்ணிலிருந்து வரக்கூடிய இந்த அல்லாஹ்விற்கு பயந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் மின் அன் அத்தஸத்தக பி அல்ஃபி தீனார், ஒரு 1000 தீனார் சதகா செய்வதை விடவும் தர்மம் செய்வதை விடவும் இந்த கண்ணீருக்கு, அல்லாஹ்வை பயந்து வரக்கூடிய அந்த தண்ணீருக்கு மதிப்பு அதிகம் என்று சொல்வார்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 2 சொட்டு இறைவனுக்கு பிடித்ததென்பார்களே, கத்ரத்தைன், இறைவனுக்கு பிடித்த 2 சொட்டு. ஒன்று கத்ரத்தும் மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வின் பயத்தினால் வரக்கூடிய ஒரு தண்ணீர், அந்த கண்ணிலிருந்து தண்ணீர். மற்றொன்று ஷஹீதாகும் போது இரத்தம் சொட்டுகிறதல்லவா, அந்த சொட்டு. இந்த 2 சொட்டுக்களும் இறைவனுக்கு மிக பிடித்ததென்று எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்வார்கள் அல்லவா. அந்த கண்ணீர் எங்கு போனது? அந்த கண்ணீருக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. எம்பெருமான் சொல்வார்கள் அல்லவா, எந்த ஒரு மனிதனின் கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறதோ அவன் நரகத்தில் நுழைய மாட்டான். லா யலிஜன் ரஜுலுன், ஒரு மனிதன் நரகத்தில் நுழைய மாட்டான். அல்லாஹ்வை பயந்து அழுந்த அந்த கண்ணீர் அந்த நரக நெருப்பை அணைத்துவிடும் என்பார்கள் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி கறந்த பால் மறுபடியும் அது அந்த மடுவிற்குள் செல்லாதோ, அதை போன்று கண்ணீர் வடித்த மனிதன் அவன் நரகத்திற்குள் நுழைய மாட்டான் என்பார்கள் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறுதியாக 7வதாக கடைசி மனிதராக அர்ஷுக்கு கீழ் நிழல் பிடிக்கும் மனிதரை எம்பெருமான் சொல்வார்கள். வரஜுலுன், ஒரு மனிதன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாகா ஹத்தா லா தஅலம ஷிமாலஹா, ஒரு மனிதன் தர்மம் செய்தான், சதகா செய்தான், கொடை கொடுத்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஃபஅஃபாகா ஹத்தா லா தஅலம ஷிமாலஹா, அவன் கொடுத்த தான தர்மம் அவனுடைய உறுப்பில் ஒரு உறுப்பிற்கு கூட தெரியாது என்பார்கள். மற்றவனுக்கு அல்ல, மற்ற மனிதருக்கு அல்ல, உன் நண்பனுக்கு அல்ல, உன் தந்தைக்கு அல்ல, உன் உறுப்பில் கூட ஒரு உறுப்பிற்கு தெரியாமல் ஒரு மனிதன் எடுத்த கணமே கொடுக்கிறான் அல்லவா. அந்த மறைமுக தர்மம் அது மிக மிக மதிப்பு வாய்ந்தது என்பார்கள் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன் துபுது ஸதகாத்தி ஃபனிஇம்மாஹி, இன் துபுது ஸதகாத்தி ஃபனிஇம்மாஹி, ஒரு மனிதன் தர்மத்தை அவன் வெளிப்படையாக கொடுத்தாலும் அது கூடும், அதற்கு நன்மை உண்டு. ஏன் தெரியுமா? பிற மனிதனை அது தர்மம் செய்யும்படி தூண்டும். ஆனால் வஇன் துஃபூஹா வதுஅதூஹல் ஃபுகரா, இருந்தாலும் ஒரு மனிதன் அந்த தர்மத்தை மறைமுகமாக கொடுக்கிறான் அல்லவா, மறைவாக கொடுக்கிறான் அல்லவா, ஃபகுவ கைருல் லக்கும், அதுதான் அவனுக்கு மிக மிக சிறந்தது என்பார்கள் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே சொல்வார்கள். சதகத்து சிர்ரி துத்ஃபிஉ கலபுர் ரப்பி, மறைமுக தர்மம் அது இறைவனுடைய கோபத்தை அணைத்து விடும் என்பார்களே. மறைமுக தர்மம், ஒரு மனிதன் பகல் தொழுகையை விட இரவு தொழுகையிலே எவ்வளவு சிறப்பை பெற்றுக் கொள்கிறான், அதை போன்று வெளிப்படையான தர்மத்திற்கும் மறைமுகமான தர்மத்திற்கும் வேறுபாடு உண்டு என்று சொன்னார்களே எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக மறைவான தர்மம் தேவை, மறைவான சதகா. எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ரீஹல் முர்சலா, வீசக்கூடிய காற்றை விடவும் தர்மம் செய்தார்கள் என்று நாம் ஹதீஸில் பார்க்கிறோமே. அதை போன்று தர்மம் தேவை. நபியினுடைய பரம்பரையில் வந்த ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்வார்கள் அல்லவா, அவர்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டும் போதுதான் தெரிந்ததாம் இவ்வளவு நாள் ஏழைகளுக்கு உதவி செய்தது இவர்தானோ என்று. ஜனாசாவை குளிப்பாட்டும் போதுதான் தோள்பட்டையிலெல்லாம் கைகளிலெல்லாம் வடுவாக புள்ளி புள்ளியாக இருந்ததை பார்த்து அப்போதுதான் முடிவு செய்தார்கள் சுற்றி இருக்கும் மனிதர்கள், இவ்வளவு நாள் இரவு ஏழைகளுக்கு அரிசி சுமந்து சென்றது, கோதுமை சுமந்து சென்ற தோல்புஜம் அது இதுதான் என்று அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் பேசிக்கொள்வார்கள் என்று சொன்னால் இறக்கும் போதுதான் அவருடைய அந்த சதகா அது வெளிப்படுகிறது. இதை போன்று மறைவான தர்மங்கள் அது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த என்பார்கள். அந்த மனிதன்
மறைவான தர்மம் செய்த அந்த மனிதனும் அரிசின் நிழலில் இடம் பிடிப்பான் என்பார்கள் எம் பெருமான் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு அடுத்ததாக அரிசின் நிழலில் இந்த 7 நபர்கள் இடம் பிடிப்பார்கள் அல்லவா, அதற்கு பிறகுதான் விசாரணைகள் எல்லாம் தொடங்கும், கேள்வி கணக்குகள் எல்லாம் தொடங்கும். இவர்களுக்கு அரிசின் நிழலில் இடம் கிடைத்து விட்டதால், இடம் பிடித்து விட்டதால் பிறகு வரக்கூடிய எல்லாம் அது லேசானதாக முடிந்துவிடும். அதன் மூலமாகவே அவர்கள் சுவனத்திலும் நுழைந்து விடுவார்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பேசியதின்படி அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. மரண தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற புனித கலிமாவை சொல்லி உயிர் துறக்கும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அதன் மூலமாக சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. சுவனத்திலே எம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கும் பாக்கியத்தை தருவானாக. எம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உறவாடக்கூடிய, சாப்பிடக்கூடிய, கொஞ்சு குழாவக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வா ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.